வணக்கம் நண்பர்களே. ஜெயம் ரவி, பிரியங்கா மோகன் நடித்து அடுத்து ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படம் தான் பிரதர். இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருக்கல் ஒரு கண்ணாடி, சிவாமன் சக்தி அப்படிங்கிற சக்சஸ் படத்தை கொடுத்த நம்ம ராஜேஷ் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இது ஒரு ஃபேமிலி டிராமாவா வரப்போகுது. ஸோ அந்த படம் எப்பவுமே காமெடியா தான் இருக்கும். ராஜேஷ் இயக்கக்கூடிய படங்கள் அனைத்துமே காமெடி அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அதே வகையில இந்த படத்தோட காமெடி அதிக அளவுல இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏன்னா ஜெயரவி நடித்து நிறைய படங்கள் கடைசியா நடித்த படங்கள்லாம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. அவர் கடைசியா நடித்த படங்கள்லாம் அவரோட மாமியார் ப்ரொடக்ஷன்ல தான் நடிச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆரத்தி விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறம், அதாவது விவாகரத்து அறிவிச்சிருக்காரு. இந்த முறைப்படி பாத்தீங்கன்னா நடக்கல. சோ அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் பிரதர். இந்த பிரதர் படத்தோட அந்த இசையட்டு விழால அந்த டிவோர்ஸ் பத்தி தான் கேள்வி கேட்கறப்ப பதில் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அப்படியே அமைதியா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ பாத்துட்டீங்கன்னா ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டர் தான் இது. சோ பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாப்புல இருக்கிற அந்த போஸ்டர் பாத்துட்டீங்கன்னா சோசியல் மீடியாவில ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பாத்துட்டீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த ப்ரொமோஷன் இந்த போஸ்டரே அப்ப ரிலீஸ் பண்ணுவோம். அந்த ட்ரெயிலர்ல இதெல்லாம் இருந்துச்சு. இதை ஏன் தனிப்பட்ட முறையில ரிலீஸ் பண்ணி இதையா ஒரு புயல் மாதிரி கிளப்பிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே இங்க பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த இதுல பாத்தீங்கன்னா எரியிற இதுல எண்ணெய் ஊற்றுற கணக்கா பாத்தீங்கன்னா இப்ப இந்த போட்டோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து நிறைய பேருமே ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் பார்த்துட்டு இது அடுத்து நடிச்சு ரிலீஸ் ஆகக்கூடிய படத்தோட பிக்சர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்துட்டீங்கன்னா அந்த மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பி விட்டுட்டு இருக்காங்க. படத்தை படாதீங்க, இது படத்தோட அந்த போஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிரதர் படம் பெரிய அளவுல ஹிட் ஆகி ஜெயரவி அடுத்தடுத்து இந்த நல்ல நல்ல படங்கள்ல நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம்.